ஸ்னூப்பிங் டிஹெச்பி ஸ்னூப்பிங்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ப்ராக்டிக்கல்ல வந்து ஒரு ரவுட்டர் ஒரு சுவிட்ச் 3 பிசி இருக்குல்ல, நான் வந்து என்ன பண்ணுவேன், 2 பிசியா நான் இந்த இடத்துல இருந்து கன்சியூம் பண்ணுவேன். 0 அதுக்கப்புறம் சுவிட்ச் 1, அதுக்கப்புறமா வந்து பிசி வந்து இங்க நான் வந்து எடுத்துட்டு வரேன். ஸோ ஐபி கனெக்ஷன்ஸ் வந்து வரும்போது இங்க வந்து இங்க சுவிட்ச் டு பிசி, சுவிட்ச் டு பிசி, சுவிட்ச் டு பிசி சொல்லிட்டு இங்க கொடுத்துறேன். ஸ்னூப்பிங்கோட கான்செப்ட் என்னதுன்னா, 2 ரவுட்டர் ஒரே சுவிட்சில் வந்து ஐபிஸ் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியும். இது ஏன் பண்றோம்னா, டிஹெச்பி ஸ்னூப்பிங்ல வந்து ஒரு நெட்வொர்க் வந்து ஃபெயில் ஆனா கூட இன்னொரு நெட்வொர்க் வந்து ஐபி வந்து கொடுக்கும், அதுக்கு பேக்கப் மாதிரி கிடைக்குது. ரவுட்டர்ல போயிட்டு சிஎல்ஐல நோ ஷட்ல எனேபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ஐஎன்டி G0/0 ஐபி ஆட்ல வந்து போயிட்டு எப்பயும் போல நான் என்னோட ஐபிஸ் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி வரும்ல, 255.255.0 நோ ஷட் மட்டும் நான் வந்து கொடுத்துறேன். கனெக்ஷன் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணேன்னா, டிஹெச்பியோட சர்வீசஸ் வந்து கால் பண்ணலாமா. ஸோ இவனோட டிஹெச்பி அட்ரஸ் இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். இங்க வந்து 10 சீரிஸ் இருக்குல்ல, 10 ஐபி சீரிஸ் மாத்தலையா, சரி இதை நான் காப்பி பண்ணிட்டு வரேன் இருங்க. ஐபி சீரிஸை போட்டு டிஃபால்ட் ரவுட்டர் வந்து 10.0.0 வந்து இங்க வச்சுட்டு டிஎன்எஸ் சர்வரும் ரவுட்டர் 50 வந்து நான் வைக்கிறேன். கனெக்ஷனை நான் வந்து எக்ஸிட் பண்றேன். பட் இதுல சின்ன சேஞ்ச் வந்து என்னதுன்னா, ஐஎன்டி G0/0ல ஐபி அட்ரஸ் வந்து நான் என்ன பண்ணணும், நான் வந்து இதை வந்து நான் ஆட் இந்த 10 சீரிஸ் இருக்குல்ல, இவனுங்களை நான் வந்து ஆட் பண்ணுவேன். 10 சீரிஸ் வந்து ஆட் பண்ணி நோ ஷட் வந்து கொடுத்துரு, கனெக்ஷன் வந்து எக்ஸிட் பண்ணும். இது ஒரு பக்கம் போகட்டும். நாம பிசிக்கு வந்து போயிட்டு இங்க வந்து டிஹெச்பி வந்து கொடுப்போம். டெஃபினட்டா எரர் வந்து அடிக்கும். ஒரு சில வாட்டி எரர் அடிச்சதுன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகும். இப்போ எனக்கு வந்து 10.0.0.2ன்னு சொல்லிட்டு இங்க இருக்குல்ல, இப்போ நான் வந்து என்னோட 2வது பிசிலையும் போயிட்டு இங்க நான் வந்து டிஹெச்பி செட் பண்ணாலும் எனக்கு வந்து 3 தான் எனக்கு வந்து வரும். ஸோ அப்போ இவன் வந்து ஒரு ஐபி கொடுக்குறான். இவன் என்ன பண்றான்னா, நடுவில் இந்த ரவுட்டர் வந்து உள்ள வந்து இந்த ரவுட்டர் வந்து என்ன பண்றான்னா 192 சீரியஸ்ல வந்து இவன் ஒரு ஐபி வந்து இவன் வந்து ஃபெச் பண்ணி கொடுப்பான். கான்ஃபிகரேஷன் டெர்மினல்ல ஐஎன்டி G0/0 நம்ம ஸ்கிரிப்டிங்ல வந்துட்ட பிறகு 192 சீரியஸ் வந்து நான் இவனை வச்சு நான் வந்து எடுத்துட்டு வரேன். ரைட்டா, நோ ஷட்டு, கனெக்ஷன் எக்ஸிட். பட் நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, டிஹெச்பி சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த எம்ஐங்கிறது வந்து சர்வீசஸோட பேரு, நீங்க எந்த நேம் வேணாலும் வைக்கலாம். டிஹெச்பியோட ஃபைலுக்கு நீங்க எந்த பேர் வச்சாலும் வரும். டிஹெச்பியோட டிஃபால்ட்டோட கேட்வே 1.0ங்கிற இந்த ஐபி வந்து நான் வந்து கால் பண்ணுவேன். இந்த ஐபி கால் பண்ணிட்டு டிஃபால்ட் ரவுட்டர் வந்து 1.1 இருக்கு இல்லையா, இந்த 1.1 வந்து இதை நான் காப்பி பண்ணி இங்க நான் வந்து பேஸ்ட் பண்றேன். டிஎன்எஸ்ல வந்து வரும்போது 1.50 வந்து கொடுத்துட்டு நான் வந்து இங்க வந்து எக்ஸிட் வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம பிசியில் போயிட்டு பிசி 2ல போயிட்டு டெஸ்க்டாப்ல ஐபி கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு டிஹெச்பி வந்து இங்க செலக்ட் பண்ணுவோம். இங்க வந்து 192 வருதா, எனக்கு வந்து வரக்கூடாதுல்ல, பட் இருந்தாலும் எனக்கு வந்து வருது. ஏன்னா நான் ஒரு ரவுட்டரை ஆட் பண்ணி சுவிட்சுக்குள்ள போட்டு சுவிட்சில் வந்து நான் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் ஆக்சஸும் எதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன். டிஹெச்பி ஸ்னூப்பிங்ல உங்களோட போய் 1 அந்த ஐபி வந்து வர இருக்கக்கூடாது. சுவிட்சில் ரவுட்டர் பொறுத்த மாதிரி எனேபிள் பண்ணணும், பட் சுவிட்சில் நீங்க வந்து போய் அது மட்டும் எப்படி பாருங்க. இது ஸ்டார் வராதுடா, இதுவா ஸ்டார்ட் டாபாலஜின்னு வச்சுக்கோ.